ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நியூஸ் தமிழ் ஆன்லைன். இந்தியாவும் ரஷ்யாவும் நீண்ட காலமா வலுவான உறவுகளை கொண்டுள்ளன. குறிப்பா உக்ரைன் போருக்கு பிறகு ரஷ்யாவிடம் இருந்து இந்தியா எண்ணெய் இறக்குமதி செய்வது பல மடங்கு அதிகரித்தது. இது ஒரு வர்த்தக முடிவை தவிர அரசியல் நிலைப்பாடு அல்ல அப்படின்னு நிபுணர்கள் சொல்றாங்க. இந்த சூழல்ல அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்தியா ரஷ்யாவிடம் இருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்தக்கூடும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு. இந்த நிலைமை இந்தியாவின் பொருளாதாரம், வெளியுறவு கொள்கை மற்றும் எரிசக்தி பாதுகாப்பு ஆகியவற்றில என்னென்ன தாக்கங்களை ஏற்படுத்தும்ங்கிறத குறித்து விரிவா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல இந்தியா ரஷ்யாவிடம் இருந்து எண்ணெய் வாங்குவதற்கான காரணம் என்னன்னு பார்க்கலாம். ரஷ்யா யுக்ரைன் போர் தொடங்கிய பிறகு ரஷ்யா சர்வதேச அளவுல பல பொருளாதார தடைகளை எதிர்கொண்டது. இதனால மற்ற நாடுகள் ரஷ்யாவிடம் இருந்து எண்ணெய் வாங்குவதை குறைச்சாங்க. ரஷ்யா உலக சந்தை விலையை விடவும் குறைஞ்ச விலையில எண்ணெய் விற்க தொடங்கியது. இந்த சலுகையை பயன்படுத்தி கொண்டு இந்தியா ரஷ்யாவிடம் இருந்து எண்ணெய் வாங்குறத அதிகரிச்சது. அதாவது எண்ணெய் இறக்குமதியை அதிகப்படுத்தியது. வணிக அமைச்சகத்தின் தரவுகளின்படி 2018 நிதியாண்டில் வெறும் 1.3% இருந்த ரஷ்ய எண்ணெய் இறக்குமதி 2024-2025 நிதியாண்டுல இந்தியாவின் மொத்த இறக்குமதியில் சுமார் 35% உயர்ந்துள்ளது. மலிவான விலையில எண்ணெய் கிடைத்ததால இந்தியா தனது எண்ணெய் இறக்குமதி செலவை கணிசமா குறைத்தது. இது நாட்டின் பொருளாதாரத்துக்கு ஒருவித நிவாரணத்தை அளித்தது. ஆனா இந்த விலை குறைப்பின் பலன்கள் நேரடியா பொதுமக்களுக்கு கிடைக்கல அப்படின்னு நிபுணர்கள் சொல்றாங்க. சரி, ரஷ்யாவிடம் இருந்து எண்ணெய் வாங்குவதை குறைச்சா ஏற்படும் தாக்கம் என்னன்னு தெரியுமா? இந்தியா ரஷ்யாவிடம் இருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்தினா அல்லது குறைத்தா அது பலவிதமான விளைவுகளை ஏற்படுத்தும். ரஷ்யா மலிவான விலையில எண்ணெய் வழங்குது. இந்த மலிவான எண்ணெய் கிடைக்காத பட்சத்துல இந்தியா மற்ற நாடுகளை நாட வேண்டி இருக்கும். அந்த நாடுகளை ரஷ்யாவை போல சலுகை விலையில எண்ணெய் வழங்காம இருக்கலாம். ஆனா இதன் காரணமா பெட்ரோல் மற்றும் டீசல் சில்லறை விலைகள் 1 லிட்டருக்கு 5-6 வரை உயர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம எண்ணெய் விலை உயர்வு நாட்டின் ஒட்டுமொத்த பொருளாதாரத்திலும் எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும். போக்குவரத்து செலவுகள், சரக்கு செலவுகள் ஆகியவை அதிகரிப்பதால அத்தியாவசிய பொருட்களோட விலை ரொம்ப உயரும். இது பணவீக்கத்துக்கு வழிவகுக்கும். மேலும் மலிவான ரஷ்ய எண்ணெய்க்கு பதிலா அதிக விலையுள்ள மாற்று எண்ணெயை இறக்குமதி செய்யும் போது இந்தியாவின் இறக்குமதி செலவு அதிகரிக்கும். இது இந்திய ரூபாயின் மதிப்பில் அழுத்தத்தை ஏற்படுத்தி நாட்டின் வர்த்தக பற்றாக்குறையும் அதிகரிக்க கூடும். ஆனா அமெரிக்காவின் அழுத்தம் காரணமா இந்தியா இந்த முடிவை எடுத்தா அது ரஷ்யாவுடனான இந்தியாவின் உறவுகள்ல பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும். இந்தியா தனது நீண்ட கால வெளியுறவு கொள்கையான நடுநிலையை கடைபிடித்து ரஷ்யா, அமெரிக்கா மற்றும் பிற மேற்கு நாடுகளுக்கு இடையே சமநிலையை கையாள வேண்டியிருக்கும். அப்போ இந்தியாவுக்கு இருக்கும் மாற்று வழிகள் என்னன்னு பார்த்தா, ரஷ்யாவிடம் இருந்து எண்ணெய் வாங்குவது நிறுத்தப்பட்டா இந்தியாவுக்கு வேற சில வாய்ப்புகள் உள்ளன. இந்தியா தனது பாரம்பரிய மத்திய கிழக்கு கூட்டாளிகளான சவுதி அரேபியா, ஈராக் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடலாம். இந்த நாடுகளிடம் இருந்து எண்ணெய் கிடைப்பது உறுதி. ஆனா அவற்றின் விலைகள் ரஷ்யாவை விட அதிகமா இருக்கும். நெக்ஸ்ட், இந்தியா, ஆப்பிரிக்கா மற்றும் அமெரிக்கா போன்ற புதிய எண்ணெய் உற்பத்தி செய்யும் நாடுகளையும் கருத்தில் கொள்ளலாம். அமெரிக்காவில் புதிய சுத்திகரிப்பு ஆலைகள் திறக்கப்படுவதால அமெரிக்காவிடமிருந்து எண்ணெய் பெற முடியும். ஆனா ஆப்பிரிக்காவில் சீனா பெரும்பாலான முதலீடுகளை செய்துள்ளதால அங்கிருந்து எண்ணெய் பெறுவது கொஞ்சம் கஷ்டம். இதனால இந்தியா தனது எரிசக்தி பாதுகாப்பை உறுதிப்படுத்த தனது எண்ணெய் இறக்குமதி மூலங்களை பன்முகப்படுத்த வேண்டும் அப்படின்னு நிபுணர்கள் சொல்றாங்க. தற்போது இந்தியா 39 நாடுகளிடமிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்வதாக கூறப்படுகிறது. மேலும் நெருக்கடியான காலங்கள்ல எண்ணெய் விநியோகத்தை உறுதிப்படுத்த பெட்ரோலிய இருப்புகளை இந்தியா பராமரிக்கிறது. இந்த இருப்புகள் குறுகிய கால தேவைகளுக்கு உதவும். ஆனா நீண்ட கால தேவை அடிப்படையில இந்தியா எரிசக்தி தேவைக்காக எண்ணெயை சார்ந்திருப்பதை குறைக்க வேண்டும். அதற்காக புதுப்பிக்கத்தக்க ஆற்றலில் முதலீடு செய்வது அவசியம் அப்படின்னு நிபுணர்கள் அறிவுறுத்துறாங்க. சூரிய சக்தி மற்றும் காற்றாலை ஆற்றல்ல இந்தியாவின் இலக்குகளும் அதற்கான சவால்களும் இங்கு முக்கியமா கருதப்படுது.
இந்தியாவின் உள்நாட்டு எண்ணெய் உற்பத்தி மொத்த தேவையில சுமார் 15% பூர்த்தி செய்யப்படுது. இத விரைவில் அதிகரிப்பது அவ்வளவு ஈஸி கிடையாது. ஆனா நீண்ட கால நோக்கில் இந்தியா ஆற்றலில் தன்னிறைவு அடைய உள்நாட்டு எண்ணெய் தேடல் மற்றும் உற்பத்தியில கவனம் செலுத்துறது ரொம்ப அவசியம். சோ இந்தியா ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்தினா அது இந்தியாவின் பொருளாதாரத்துல உடனடி தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆனா மாற்று வழிகள் இருந்தாலும் அவை விலை உயர்வாகவும் உடனடியா கிடைப்பதாகவும் இருக்காது. இந்த முடிவை எடுப்பது ஒரு பொருளாதார முடிவு, அரசியல் நிலைப்பாடு இல்லைன்றத நிபுணர்கள் வலியுறுத்துறாங்க. எனவே இந்தியா தனது எரிசக்தி பாதுகாப்பு செலவு மற்றும் ராஜதந்திர உறவுகளை சமநிலைப்படுத்த கவனமா முடிவெடுக்க வேண்டும். எதிர்காலத்துல புதுப்பிக்கத்தக்க கூடிய எரிசக்தியில் அதிக முதலீடு செய்வதும் உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிப்பதும் இந்தியாவின் ஆற்றல் பாதுகாப்புக்கு முக்கியமா அமையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோல இதை போல வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட நான் உங்களை சந்திக்க வரேன். மறக்காம நம்ம வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. பாய்.